அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா சிம்மராசில இருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது ஆவணி மாசம் 8ஆம் தேதி தமிழுக்கு 24/8/2024 சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி 11/9/2024 வரைக்கும் கன்னிராசில இருப்பார். சிம்ம ராசியில இருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு அவர் போறார். கன்னிராசிக்கு அவர் பெயர்ச்சியாகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். அதாவது புதன் லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல பெயர்ச்சி ஆகிறார். புதன் பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டுல இருக்காரு. சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு. சுக்கிரன் கேது கன்னில இருக்கு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்காரு. இந்த கடக வீட்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்காரு. அவர் பெயர்ச்சி ஆகையில இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்கிரன் இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? சுக்கிரன் அப்படின்னா யாரு? சுக்கிரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கடக ராசி அப்படின்னாலே தாய் குணம் கொண்ட அப்படின்னு ஒரு கணக்கு. காலபுருஷ தத்துவப்படி 4வது இடம். 4 பாத்தீங்க அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய். இந்த 12 கட்டத்துக்கும் தாய் வீடு அப்படிங்கிறது கடகராசி. சந்திரன், சூரியன்னா அப்பா காரகர், சந்திரன்னா அம்மா காரகர், செவ்வாய்னா சகோதர காரகர். இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்றும் உண்டு. இந்த கடகராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு 4க்கும் 11க்கும் உள்ள அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய 2ஆம் இடமான வாக்கு ஸ்தானத்துல இருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆயிருக்கார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி அங்க அவர் கேதுவோட சேர்ந்து நீசம் பெறார். நீசம் ஒரு கிரகம் அப்படின்னா 0% தான். அதே ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? இந்த கடகராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. சனியினுடைய தாக்கமாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையா, அதாவது உங்களுடைய ராசிக்காக சனி பகவான் 8ஆம் இடத்தில் பயணம் செய்வது அஷ்டம சனி. அஷ்டமம்னா 8ன்னு அர்த்தம். 8ஆம் இடத்துல போறதுதான் அஷ்டம சனி. இந்த ஒரு காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யறதுக்கு ஒரு தடை தாமதம் ஏற்படும். வருமானங்கள் குறையும், கெட்ட பேரு, அவமானங்கள், பல குறை நிறைகள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறது இல்லை, எல்லாரும் எல்லாமே கஷ்டப்படுறதும் கிடையாது, எல்லாரும் உச்சநிலை அடைகிறதும் கிடையாது. இந்த சுக்கிர பயிற்சியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு நல்ல நிலையில் சாதகமாக அமைய பெற்றால் அவருடைய பிறப்பு முதல் அந்திம காலம் வரை, கடைசி காலம் வரை
வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார். ஆனால் ஒருவருக்கு சுக்கிரன் பாதகமாக அமைய பெற்றால், சாதகம் இல்லாம நல்ல நிலையில இல்ல கெட்ட நிலையில இருக்காரு அப்படின்னா, அவர் சுயமா ஒரு வீடு கட்டுறத கூட சிந்திக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை என்பது கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பத்தாத சூழ்நிலையே ஓடிக்கிட்டு இருக்கும். சுக்கிரன் அதுலயும் அஸ்தமனமோ வக்ரமோ நீசமோ அப்படி எல்லாம் பெற்றா அவருடைய வாழ்க்கையில கணவன் மனைவிங்கிற ஒரு ஒற்றுமை குறைபாடு இல்லறமே பாதிக்கப்படும். அப்படி கூட ஒரு வாய்ப்பு உண்டு. இதனால சுக்கிரன் ஒருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம். ரெண்டு பேருக்குமே நல்ல சூழ்நிலையில இந்த மாதிரி சூழ்நிலைகள் சுக்கிரன் சாதகமாக அமையல அப்படின்னா அவங்க தத்து குழந்தை எடுத்துக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி உள்ளவர்களுடைய நிலை எல்லாமே இதுதான். சுக்கிரனுடைய அதுக்கு மெயினான ஒரு காரணம் அப்படின்னா சுக்கிரனும் அதுக்கு ஒரு முழுமையான காரணம் உண்டு. அதுக்கு எல்லா கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான காரகத்துவம் உண்டு. சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா காரகம், சகோதர காரகம் செவ்வாய், மனைவி காரகம் அப்படின்னா சுக்கிரன். ஏன்னா அது பெண் கிரகம் தான், அதாவது பெண் ராசி தான், பெண் தான் அது. சுக்கிரன் அப்படின்னா மனைவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஜாதகரை பொறுத்த அளவுக்கு. அப்ப இதை பொறுத்தவரை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் என்பது அசுபஸ்தானமா இருக்கிறதுனால, ஆனால் அதையும் தாண்டி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பதினால் முழுமையான சுபமாகுது. முழுமையான ஒரு நல்ல ஒரு சுபக்கிரகம் குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. குருவினுடைய அனுக்கிரகம் 5ஆம் பார்வையா அங்கே விழும் பொழுது தோஷமான ஒரு இடமா இருந்தாலும் கூட அதை சுகமாக மாற்றக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டு. அப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்தவரை அஷ்டம சனி காலங்கள் இருந்தாலும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால 3 வேலை செஞ்சா 7ஆம் இடம் வேலை செய்யும், 7ஆம் இடம் வேலை செஞ்சா 11ஆம் இடமும் வேலை செய்யும். இது மூல திரிகோணம். அப்ப இந்த 3 அப்படிங்கிறது முயற்சிகள் திருவினையாக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. காதல் திருமணங்கள் கைகூடும். நீண்ட நாள் இழுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டே விடும். அப்போ பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் கைகூடும். சொத்து சம்பந்தமான செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு கைகூடி வரும். சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வண்டி வாகன பிரச்சனைகள், வீடு பிரச்சனைகள், பண சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கைகூடும். குலதெய்வமே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள குலதெய்வம் எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் குருவினுடைய பார்வையில. அப்ப குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு குருவினுடைய பார்வைக்கு பலனுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7 அப்படிங்கிறது களத்திரஸ்தானம். உங்களுடைய 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அதான் மெயின். 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தாண்டி பாக்கியஸ்தானம்ங்கிற இடத்துல அவர் பார்க்கிறாரு. அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பண சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி கிடந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா சால்வ் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் உண்டு. அண்ணன் தம்பி அப்பா பிள்ளை உறவுகள் சொத்து பிரிச்சுக்கணும் அப்படின்னா சுமூகமாக பிரிச்சுக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை என்பது மிக மிக சிறப்பானது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல இன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார். டைரக்டா சனியினுடைய அந்த தாக்கம் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது வலுக்கும். இப்ப வலுவிலிருந்து இருக்கிறார். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 3 மாத காலத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் சொல்லணும்.
இந்த வாய்ப்புகள் எதுவா இருந்தாலுமே நல்லதா பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வழிமுறைகள் உங்களுக்கு உண்டு. இதுல இந்த சுக்கிரனுடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். உங்களுக்கு 11க்கும் 4க்கும் உள்ள அதிபதி. அவர் 11 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைய தாரம்னு சொல்லுவோம். காதல் திருமணங்கள் கைகூடும். 2ஆம் திருமணங்கள், அதாவது மறுமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு கைகூடும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளாக நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான ஒரு வாழ்க்கை காரணமானவர் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் வந்து அவருடைய தசா வருடங்கள் 20 வருடங்கள். 20 வருடத்துல சுபஸ்தானத்துல நல்ல இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்தினால் அவருடைய வாழ்க்கையில் 20 வருஷத்துல அவர் செல்வந்திரன், எந்த குறைபாடும் இருக்காது, நல்ல நிலைமைக்கு போயிடுவார் ஏதோ ஒரு வகையில. அதே சாதகம் இல்லாம பாதகமா இருந்து நடந்தது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சம்பாதிச்சதெல்லாம் மொத்தமா விடுவார். அப்ப சாதகமா இருக்கிறதும் பாதகமா இருக்கிறதும் ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையிலையும் அது நல்லது நடக்கும். இதுக்கெல்லாம் மிஞ்சின ஒரு விஷயம் என்ன, லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் அவரை எந்த கிரகம் என்ன பண்ணாலும் அடிச்சுக்க முடியாது. இதே லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் அவரை எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவ்வளவு ஒரு பலன் கிடைக்காது. அப்ப அவரவருடைய விதி ஜாதகத்தில் குழந்தை பிறக்கும் பொழுது விதி ஜாதகத்தில் என்ன அமைப்பு வருதோ அதுதான் கடைசி வரைக்குமே. விதி மதி கதி. விதி என்பது விதி ஜாதகம், மதி கதி என்பது தசாபுத்தி காலங்கள், நடக்கக்கூடிய கோச்சார காலங்கள். இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஜாதகரை வழி நடத்தும். அப்படி நடத்தும் பொழுது கிரகங்களுடைய அடிப்படையில கோச்சாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கிரன் வந்து நீசம் அடைகிறது என்பது ஒரு சிலருக்கு பாதிப்பை தரும், ஒரு சிலருக்கு சாதகமாகவும் இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. காம உணர்வுகள், ஒருவருக்கு காம உணர்வுகள், இதுல வந்து ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் செவ்வாய் இணைவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் முரண்பாடுகள் அதிகமா இருக்கும். அதை விரிவா சொல்ல வேண்டாம், முரண்பாடுகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதனால வந்து காம உணர்வுகள், ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காரகர் யாரு அப்படின்னா சுக்கிரன். பணம் அவர்தான். ஆடை ஆபரணம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்தான். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள் இது கண்டிப்பாக அவரோடதுதான். சங்கீதம், சங்கீத துறைகள்ல வந்து சங்கீதம், பாட்டு பாடுறது, கலைத்துறை, இது எல்லாமே பாருங்க, நாடகத்துறை, இதெல்லாம் வந்து ஒரு லெவல்ல வந்து பெரிய ஆளா போய்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு குறிப்பிட்ட நாளைக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல போயிடுறாங்க அப்படின்னா சுக்கிரன் சாதகமா இருப்பார், சுக்கிரன் நல்ல நிலைமையில இருப்பார். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்டார் லெவலுக்கு கூட போயிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரகர் வந்து கிரகத்தினுடைய அடிப்படையில வர்றதுதான். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளி அறை, சுகம், இது எல்லாமே அவர்தான். ராஜபோக வாழ்க்கை, அலங்காரமான மாளிகை, இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடையதுதான். வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், ஒரு குழந்தை உருவாகுது, அந்த குழந்தை உருவாகிறதுக்கு கரு உருவாகிறதுக்கான ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு நல்ல நிலையில இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில இல்லறம்ங்கிறது ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படும். அப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறை நிறைகள் அதுல நிறைய இருக்கு, அதை விரிவா பேசுவோம் அப்புறம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய பணி அப்படிங்கிறது அந்த அளவுல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வியாதி, இந்த சுக்கிரனுடைய பாதிப்பு அப்படின்னா அதாவது நீரழிவு நோய்,
நீரெல்லாம் சமநிலை சுரப்பிகள், அது இல்லாம பால்வினை நோய், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம் தான் கண்டிப்பா. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து ஒருவருக்கு நல்ல நிலையில் சாதகமாக அமைய பெற்றால் மட்டுமே அவர் வந்து ஒரு சுயமாக ஒரு வீடு கட்டுவதை கூட அவர் யோசிக்க முடியும். இல்லை அப்படின்னா அவர் கடைசி காலம் வரைக்குமே வந்து பாருங்க வாடகை வீட்லயே வாழ்ந்து நான் வாடகை வீட்லயே என்னுடைய காலம் முடிஞ்சு வச்சுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய கர்ம வினையும் ஒண்ணும். என்னாத கிரகங்கள் சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் இந்த ஜென்மத்துல நீ என்ன கர்ம வினை செய்யற, என்ன நல்லது செய்யற, கெட்டது செய்யற, அதுதானே திருப்பி நமக்கு விளையும். என்ன பயிரிடுறோமோ அதுதான் நமக்கு விளையும் திருப்பி. ஒரு மனிதன் நல்லதை செஞ்சான் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நல்லதே நடக்கும். கெட்ட விஷயத்த இன்னைக்கு நீ சேர்த்து வைக்கிற அப்படின்னா நாளைக்கு அது வந்து அங்கே அதுதான் விளைஞ்சு நிற்கும். கெட்ட விஷயங்கள் எவ்வளவு பண்ணாலும் அதுலயும் ஒரு தான தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதானமான பேச்சு, நிதானமான செயல், இது எல்லாமே நல்வழியை கொண்டு செல்லும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும், கெட்ட விஷயத்த சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் போகக்கூடாது. 13 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள என்ன பழக்க வழக்கங்கள் வருதோ ஒரு குழந்தைக்கு அதுதான் கடைசி காலம் வரைக்குமே. அதுல இருந்து மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் அவங்களுடைய மனசுல பதியும். இதுவும் ஒரு வகையான குருவினுடைய காரகம்னு சொல்லலாம், சுக்கிரனுடைய காரகம்னு சொல்லலாம், கிரகத்தினுடைய அடிப்படையில நல்லது சொல்லலாம். ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சு பெரிய ஆள் ஆகுது, படிக்காமையும் பெரிய ஆள் ஆகுது, அது அவர்களுடைய நிலை. படிக்காத குழந்தை ஏதோ ஒரு வகையில பெரிய ஆள் ஆகுது, படிச்ச குழந்தையும் ஏதோ ஒரு வகையில பெரிய ஆள் ஆகுது. அப்போ ஒருவருக்கு சாதகமா இருக்கிறதும் பாதகமா இருக்கிறதும் ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு. ஒரு குழந்தை வந்து ஒருவருக்கு கடைசி குழந்தையா பிறக்குது அப்படின்னா அது வந்து பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தை பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்கிரன். குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது குடியை கெடுக்கிறது கெடுக்காது. சுக்கிரன் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, லக்னாதிபதி நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா, இதை வச்சுதான். அதுக்கு மேலதான் அப்புறம் மற்றது எல்லாமே. நம்ம வந்து இதுல வந்து இந்த கடகராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குருவாகப்பட்டவர் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல நிக்கிறாரு அப்படின்னா அவருடைய நிலை வந்து குரு வந்து நின்னால் உச்ச நிலை. அவருடைய வேலை எவ்வளவு, 200 மடங்கு பலனை கொடுப்பார். உச்சம் பெற்ற கிரகம். அவருடைய செயல்பாடு எப்பவுமே சுமூகமா சாதகமா, அதாவது சாதுவா ஒரு செயல்பாடை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அடுத்து வந்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று இருக்காரு இன்னைக்கு சூழ்நிலைக்கு. ஆனா சனியினுடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன் ஜென்மத்துல என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஜென்மத்துல நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிச்சு அதை பரிகாரம் மூலியமா அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானின் வேலை. அப்படிப்பட்ட சனி பகவானின் நட்சத்திரக்காரர்களான பூச நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி ஒரு சாதகமான சூழ்நிலையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெற்றிருக்கார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12க்கும் 3க்கும் உள்ள அதிபதி கொஞ்சம் நிதானமான ஒரு வாழ்க்கை என்பது நல்வழியை ஏற்படுத்தும். நிதானமற்ற ஒரு வாழ்க்கை ஒரு சில முடிவுகள் சரியில்லாமல் இருக்கும். அதனால கவனம் என்பது கண்டிப்பாக தேவை. ஆயில்ய நட்சத்திரமா இருந்தாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்கு
ஏழரை சனியினுடைய தாக்கமாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியினுடைய தாக்கம் இந்த சுக்கிர பயிற்சியானது ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீசம் பெற்றாலும் அவரவருடைய ஜாதகத்தினுடைய நிலையை பொறுத்தே நல்லது கெட்டதை தீர்மானிக்க முடியும். இப்போ வாழ்க்கையில் நல்லதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.